டிவிக்கு அரசு அமைஞ்சு ஒரு மாசம் ஆயிருக்கு. இந்த ஒரு மாசத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, முதல்வர் விஜய் திருச்சியில போய் வாயில நல்லா வருது அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்சது. இரண்டாவது, டிவிக்கு மினிஸ்டர்கள் செய்யும் அட்ராசிட்டி. அதாவது அதையெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு காமெடி மாதிரி தெரியும். அதனால சாதாரணமா அப்படியே போயிருவான். இதுவே டிஎம்கே காரங்க ஏடிஎம்கே காரங்க செஞ்சிருந்தாங்கன்னா குய்யோ முறையோன்னு கத்திருப்பாங்க மக்கள். சரி, சாதாரண ஜூனியர் அமைச்சர்கள் தான் அப்படி இருக்காங்க. சீனியர் அமைச்சராச்சும் நல்லா பேசுவார்னு பார்த்தா செங்கோட்டையன்ட்ட போய், சார் என்ன சார் நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் தான் ஆயிடுச்சு, கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படிலாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு. அதற்கு செங்கோட்டையன் அவர்கிட்ட என்னமா கேட்குறாரு, உங்கள் வீட்டில் நடக்குதா, உங்கள் குழந்தைக்கு அப்படின்னு வந்துட்டு நிப்பாட்டிட்டாரு. உங்கள் குழந்தைக்கு அப்படின்ட்டு சுதாரிச்சிட்டாரு. அப்புறம் முடிக்கலை. அவர் என்ன கேட்க வந்தாருன்னா, உங்கள் குழந்தைக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்க வந்திருக்காரு. ஒரு சீனியர் அமைச்சரே இப்படி இருக்கலாமா? பத்திரிகையாளர்லாம் அவங்க வீட்டில் வந்து பிரச்சனைனா தான் உங்கள்கிட்டையும் டிவிக்கு விஜய்கிட்டையும் கேட்கணுமா? இது என்ன விதமான லாஜிக்னு புரியலை. இதெல்லாம் வந்து பாசிசத்தின் அடிப்படை. பாசிசவாதிகள் இப்படி தான் இருப்பாங்க. எந்த விமர்சனத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க. யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவன் என்ன கேள்வி கேட்கறது, என்ன பதில் சொல்றதுன்னு பத்திரிகையாளரை சந்திக்கவே மாட்டாங்க. பாசிஸ்டுகள்கிட்ட பொதுவான 2 குணம் இருக்கிறதா உலக அறிஞர்கள் அப்பையிலிருந்து இன்னை வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று, பொருளாதார அறிவு அறவே இல்லாத அதிகார வெறி. இரண்டாவது, அதிகபட்சமான காம வெறி. அதிகாரம் கிடைக்காதவங்க கையில் அதிகாரம் கிடைக்கும் போது அந்த சிறிய சிறிய அதிகார மையங்கள்லாம் இந்த வேலையில தான் இறங்குவாங்கன்னு வரலாற்று ஆசிரியர்கள் துல்லியமாக சொல்லி வச்சிருக்காங்க. டிவிக்கு விஜய் முதலாக முதலமைச்சராக இருக்காரு. அதுவும் எவ்வளோ பேச்சுங்கிறீங்க, புரட்சி, இளைஞர்கள் புரட்சி, அப்படி முதலமைச்சர் ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் திருச்சியில் வந்த பொதுக்கூட்டத்தில் பேசுனதை பார்த்தா டிவிக்கு கட்சிக்கும் சரி டிவிக்கு விஜய்க்கும் சரி அவங்க எழுதி கொடுக்குறவங்களும் சரி பொதுமக்கள் வந்து உண்மையிலேயே சினிமா பைத்தியம் தான், அந்த சினிமா பைத்தியங்கள் தான் நமக்கு ஓட்டு போட்டிருக்கு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவர் பேசுனதை பாருங்க, திருச்சியில் ஒரு 10 நிமிஷம் தான் அதை மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அதுலேயும் பாருங்க, திமுக திட்டுறதுக்கு ஏதோ எழுதி கொடுத்துருக்காங்க, அது அவருக்கு வரல, மறந்து விட்டாரு. திமுகன்னு சொல்லிட்டு அப்புறம் பேப்பரை பார்த்துட்டு திமுக ரொம்ப மோசம் அப்படிங்கிறாரு. இப்படி நெஞ்ச நிமித்தி 10 நிமிஷம் தம் கட்டி பேசுறதுக்காக ஒரு முதலமைச்சர் அங்கேருந்து திருச்சிக்கு வந்திருக்காரு. நன்றி சொல்றதுக்காக வந்தேன்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் வரலாற்றிலேயே முதலாக வந்து திடீர்னு முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. கட்சி ஆரம்பிச்ச முதல் தேர்தலையே மக்களுக்கு வந்து எவ்வளவு நல்ல திட்டங்கள் சொல்ல போகிறோம், எவ்வளோ செய்ய போகிறோம், அடுத்த 5 வருஷத்தில் நம்ம ஆட்சி இப்படி தான் இருக்கும், இவ்வளோ நல்ல திட்டங்கள் செய்ய போகிறோம் அப்படின்லாம் சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபா கொடுத்துருந்தாரு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்க. அது எப்படி கொடுப்போம், என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம். கரண்ட் பில்லு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எல்லார் வீட்லேயும் கரண்ட் பில்லு கூட வந்திருக்கு. விசாரிச்சா ஏதோ பேஸ் ரேட்டே உயர்த்திருக்க மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பாருங்க, பெரம்பூரில் கரண்ட் கட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சா சரியாக 3 நாள் ஆகுன்னு சொல்லி தனியார் பள்ளிகள்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க. எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, இதே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னது வேலை வாய்ப்புக்கு நீங்கள் என்ன பதில் வச்சிருக்கீங்க, பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பதில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தான். டெய்லி நிர்வாகத்துக்கெல்லாம் 6 மாதம் டைம் கொடுத்தா எங்கே போகிறது சொல்லுங்கள். எவ்வளவு கொலை கொள்ளை கற்பழிப்பு, மகளிர் ஆணையமே பயந்து போகுது. கோர்ட்டில் நீதிபதி கூட சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குன்னு சொல்லி கட்டணம் தெரிவிக்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு வாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. மசாகான் டாக் இவ்வளோ பெரிய கப்பல் கட்டும் நிறுவனம் 30,000 கோடி மதிப்புடையது. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு, அது இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து மீம்ஸ் எல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கு நமக்கு. அதாவது வாய் விட்டு சிரிச்சிட்டேன் ஒரு மீம்ஸ் எல்லாம். பில்கேட்ஸ், மைக்கேல் டெல்லு, மெட்டா ஓனர், என்விடியா ஓனர்லாம் வர்றாங்க. நம்ம ஊர் ஏட்டையா வழியை மறிக்கிறாரு. வழி விடுங்க ஏட்டையா, உங்க அமைச்சர் ரீல்ஸ் போட்டதை பார்த்து தான் முதலீடு செய்ய வந்திருக்கும் அப்படின்னு ஒரு மீம்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ரீல்ஸ் ஆட்சி மாதிரியே தான் நடத்திட்டு இருக்கீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கான ஒரு முன்னோட்டமும் இல்லை. இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எதிர்கட்சிகள் கூட அப்படிதான் விமர்சிக்கிறாங்க. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி அரண்மனைக்குள்ள போன மாதிரி இருக்கு, கோமாளிகள் அரண்மனைக்குள்ள போனா அந்த அரண்மனையா சர்க்கஸ் கூடாரம் ஆயிரும் அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிற அளவுக்கு அமைச்சர்களோட நடவடிக்கை இருக்கு. ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு பையன் கேட்கறான், ஸ்கூலுக்கு போகணும், பஸ் லேட்டா வருதுங்கிறான். தம்பி நீ சாப்பிட்டீல, நான் என்ன சாப்பிடல அப்படின்னு திரும்பி சொல்றாரு. ஒரு அமைச்சர்கிட்ட மீனவர்கள் போய் கேட்கறாங்க, மீனவர்களுக்கு நிறைய உதவி செய்யறேன்னு சொன்னீங்களே, எப்போ செய்யுங்கன்னு சொன்னதுக்கு, தலைவர் நடித்த சுறா படம் பார்த்தீங்களா, எனக்கு அந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு ஒரு அமைச்சர். டிவிகே விஜயோட ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் அவர்கள் அமைச்சராக இருக்காரு. அவர்கிட்ட கச்சத்தீவு குறித்து கேட்குறாங்க. ஏன்னா அவர் தூத்துக்குடி எம்எல்ஏ. அவருக்கு பக்கத்தில் இருக்கவர் இவர் காதில் வந்து நோ கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கிறாரு. நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. இன்னொரு அமைச்சர் சுகாதாரத்துறை மந்திரியா இருக்காரு. அதுவே அவருக்கு தெரியல, சுற்றுலாத்துறை மந்திரியா இருக்காங்கிறாரு. உடனே பத்திரிகையாளர்கள், நீங்க சுற்றுலாத்துறை மந்திரி கிடையாது சார், சுகாதாரத்துறைன்னு சொன்னா அப்படியா, ரீடேக் போலாமா அப்படிங்கிறாரு. இதனால தான் அவங்க தலைவர் டிவிகே விஜய் கூட பத்திரிகையாளர்களே சந்திக்கிறது இல்லை போல இருக்கு. தூத்துக்குடியில் ஜெயிச்ச அந்த அமைச்சர் வந்து திருச்செந்தூர் தொகுதி மக்கள்கிட்ட போய் எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றின்னு சொல்றாரு. மக்கள் வந்து இல்லைங்க நீங்கள் இங்கே நிற்கலை, உங்களுக்கு வேற தொகுதியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க.
இன்னொரு அமைச்சர் இருக்காங்க, அதுவும் பெண் அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கிட்ட போய் சூலூரில் ஒரு சிறுமிக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு, இது குறித்து இங்கே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுனால பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து அப்புறம் பேசுவோம், இப்போ நிர்வாக சம்பந்தமாக பேசுவோம் சொல்லிட்டு இப்படி சிரிக்கிறாங்க. அதாவது அதை பார்க்கவே வேதனையாக இருக்குது. 1996 நினைக்கிறேன் தொழில்துறை மந்திரியாக முரசொலி மாறன் அவர்கள் இருந்தாங்க. அப்போ தான் WTOட ஒப்பந்தம் போட வேண்டியது இருந்துச்சு. பார்த்தா அந்த ஒப்பந்தத்தை வந்து படித்து பார்க்குறாரு முரசொலி மாறன். அப்படியே நம்ம உலக வர்த்தக மையத்துக்கு அடிமையாகிற மாதிரி இருந்துச்சு. அவரே நேரடியாக படித்ததுனால தெரிஞ்சிச்சு. உடனே முரசொலி மாறன் அதுக்கெலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், உடனே முரசொலி மாறன் இந்த சரத்துக்கெலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நான் சொல்கிற சரத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா கையெழுத்து போடுறேன்னு சொல்லி நம்ம நாட்டின் இந்திய நாட்டின் நலனுக்கு ஏற்றவாறு அந்த சரத்துகளெல்லாம் பல திருத்தம் பண்ணி அந்த WTOவில் ஒப்பந்தம் போட்டுட்டு சேர்ந்தாங்க. இத்தனைக்குங்க அப்போ தான் முதல் முறையாக முரசொலி மாறன் வந்து அமைச்சராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு தொழில்துறை மந்திரியாக இளம்பெண் கீர்த்தனா இருக்காங்க. வர வேண்டிய முதலீடு எல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் வந்து யாரும் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரே மாதத்தில் இவ்வளவு இழப்பு, எவ்வளவு இழப்புன்னு சொல்கிறேன் பாருங்க. ஹவா ஸ்விங் அப்படிங்கிற நிறுவனம் 1720 கோடி மதிப்பில் தூத்துக்குடியில் ஆலை அமைப்பதாக திமுக அரசோட ஒப்பந்தம் போட்டது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது. இப்போ அந்த திட்டம் ஆந்திர மாநிலத்தின் குப்பத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. அடுத்ததாக ராயல் என்ஃபீல்டின் முதலீடு, இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ராயல் என்ஃபீல்டு எவ்வளோ விரிவாக்கம் செஞ்சாலும் இது வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனதே கிடையாது. இப்போ 2500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆந்திராவுக்கு எங்கள் விரிவாக்கத்தை செய்கிறோம், அங்கே கொண்டு போகிறோன்னு கொண்டு போயிட்டாங்க. ஹிண்டால்கோ நிறுவனத்தின் அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் திட்டம் கிட்டத்தட்ட 686 கோடி மதிப்பிலானது ஆந்திர மாநிலத்தின் குப்பம் பகுதிக்கு சென்றுள்ளது. அதே போல மசாகான் கப்பல் கட்டும் தளம் தூத்துக்குடிக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு போயிருச்சு. கிட்டத்தட்ட 30,000 கோடி முதலீடு, 40,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. மசாகான் டாக் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கப்பல் கட்டுமானம் செய்யும் மிகப்பெரிய நிறுவனமாகும். இப்படி டிவிக்கு ஆட்சிக்கு வந்து ஒரே மாசத்துல இவ்வளவு முதலீடுகள் ஆந்திராவுக்கு போயிருக்கு. இப்போ டிவிகேயோட சீனியர் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒன்றிய மாநில அரசு ரொம்ப நல்லுறவில் இருக்குது, நாங்கள் இயற்கை பேரிடர் மேலாண்மைக்காக 1000 கோடி ரூபாய் நிதி கேட்டோம், ஒன்றிய அரசு உடனே கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அது பட்ஜெட் சட்டப்படி ஆணைப்படி ஒரு பட்ஜெட்டில் அறிவிச்சாச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு கேலண்டர் இயருக்கும் இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை அது கொடுக்கணுன்னு இருக்குது மாநில அரசுக்கு. அதை ஒன்றிய அரசு ரிலீஸ் பண்ணியிருக்கு. இவங்க கேட்டாங்களாம், அவங்க கொடுத்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவங்க 1000 கோடி தான் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கூட கேட்டிருக்கணும். ஒன்றிய அரசு 1000 கோடி தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நாங்கள் 2000 கோடி கேட்டோம், மேற்கொண்டு 1000 கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெருமை. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காலண்டர் மந்தில் வர வேண்டியது வந்திருக்கு. இதை உடனே ஒன்றிய மாநில அரசு நல்லுறவு அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆக இந்த ஒரு மாதத்தில் இவங்க செய்கிற எதையுமே ஏற்றுக்க முடியல, எதுக்குமே ஒரு பொறுப்பாக பதில் சொல்லலை. ஆட்சி கிடைச்சிருச்சு, அதிகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நமக்கு வந்து பணிவு வேணும், பொறுப்பு வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த தொண்டு மனப்பான்மை வேண்டும், மக்களுக்காக போராடணும், அந்த ஒரு போராட்ட உணர்வு வேண்டும். ஆனால் இது எதுவுமே இவங்கள்ட்ட இல்லை. இந்த மாதிரி நாங்கள் எதிர்காலத்தில் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இல்லை. இன்றைக்கு கூட பாருங்கள், அரசு கேபிளில் 3 தமிழ் சேனல்களை வந்து தடை பண்ணிட்டாங்களாமா. கேட்டாக்க இவங்களுக்கு எதிராக அந்த சேனல்கள்லாம் செய்திகள் சொல்லிட்டு இருந்துச்சான். அதற்காக பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியில் இருந்த பிங்க் போலீஸ் திட்டம் தான் சொல்லி எல்லோருமே சொல்கிறாங்க. அதுக்கு பெயிண்ட் அடித்து சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், போலீஸ்காரங்கள்ட்ட யூனிஃபார்முக்கு 2300 ரூபா வாங்கிட்டு அவங்களுக்கு புதிய யூனிஃபார்ம் போட்டால் அது மாறிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டம் என்னையா செய்ய போகுதுன்னு சொன்னாக்கா, மக்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க, பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு தொல்லையும் வராமல் பார்த்துக்குவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லையா? மக்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துலாம் போலீஸ் இருந்ததே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் தாம்பரத்தில் இறங்கி போகும்போது எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு போலீஸ்காரம்மா, பாட்டி புடவையை நல்லா அப்படி இழுத்து விட்டு நகையாக மறைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா துரைசாமி சப்வே மாதிரி நிறைய சப்வே இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் பெண் போலீஸார் மஃப்டி உடையில் இருப்பாங்க. ஏன்னா அந்த சப்வேல வந்து பெண்கள் இறங்கி அந்த பக்கம் ஏறணும், 2 பக்கமே பெண் போலீஸார் மஃப்டியில் இருப்பாங்க. அதே போல் சென்னையில் எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் இருக்கோ, பாண்டி பஜார், உஸ்மான் ரோடு, ரங்கநாதன் திருலாம் எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் வந்து போலீஸார் மஃப்டியில் இருப்பாங்க. பெண்களுக்கு எதிராக எந்த குற்றமும் நடக்காமல் பார்த்துக்குவாங்க. ஆனால் இவங்க சொல்கிற, இவங்க கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்த்தா இனிமே தான் அதெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஆக இந்த ஒரு மாதத்தில் உண்மையிலேயே உருப்படியாக எதுவுமே செய்யலை. 2 பெரிய கட்சிகளை வீழ்த்திக்கிட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. சரி, மக்கள் இவங்களுக்கு 108 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்களே, மக்கள் இவங்களுக்கு மேண்டேட் கொடுத்ததா நினச்சிக்கிட்டு நாம் இவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி மற்ற கட்சிகள்லாம், காங்கிரஸை விடுங்க, காங்கிரஸ் எப்படா பதவி கிடைக்குன்னு பதவி வெறியில் இருந்தாங்க. உடனே போய் டிவிக்கு கதவை தட்டிட்டாங்க, கேட் வாசல் நின்றுட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் சரி மக்கள் மேண்டேட் கொடுத்துருக்காங்க, இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம், ஆதரவு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது. இவங்க மக்களுக்காக என்ன நல்லது செய்யலாம். ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கி குதிரை பேர அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. கோர்ட்லேயே போய் கேஸ் போடுறாங்க.
டிவிக்கு இந்த மாதிரி குதிரை பேர அரசியல் நடத்திட்டு இருக்காங்க, சிபிஐக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. தூய சக்தின்னு சொன்னாங்க, தூய சக்தி டிவிக்கு, தீய சக்தி திமுகன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அமமுகவில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கார். அமமுக கட்சியில் அந்த ஒருவரையும் அலைக்கா தூக்கிட்டு போய் இது தரோம் அது தரோன்னு சொல்லி காரில் வச்சு கையெழுத்து வாங்கி டிடிவி தினகரனே அப்படி சொல்கிறாரு, துர்நாற்ற சக்தி இது தூய சக்தியா, என்கிட்ட இருந்த ஒரே எம்எல்ஏவை இப்படியெல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அத்தோட விடுறாங்களா? அதிமுகவிலிருந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க, உடனே உறுப்பினர் கார்டு, அது தலைமைச் செயலமா எங்கன்னு பார்க்கறதில்ல, எங்கெல்லாம் வந்து இணைகிறாங்களோ அங்கெல்லாம் வச்சு இணைச்சிக்கிறாங்க. அரசு அலுவலகம் அப்படிங்கிறத பார்க்கறது கிடையாது. அத்தோட விட்டா பரவாயில்ல, களத்தில் வேலை செய்ய தொண்டர்கள் இல்லை, ரீல்ஸ் ஓட்டியே இப்படி வந்த மாதிரி வந்துட முடியாது, உள்ளாட்சி தேர்தலெல்லாம் களத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக தொண்டர்களை வந்து இழுக்கிறாங்க. டிவிகேவின் தாய் கட்சியே அதிமுக தான், எல்லாரும் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் குதிரை பேர அரசியல், அடுத்த கட்சி தொண்டர்களை இழுக்க பார்க்கறது, அடுத்த கட்சி சிறு தலைவர்களை இழுக்க பார்க்கறது, இந்த மாதிரி வேலையில் இந்த ஒரு மாதத்துலேயே இவ்வளோ செஞ்சுட்டாங்க. திராவிட மாடல்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளவோ நாகரிக அரசியல் பண்ணிட்டு இருந்தார். மக்களுக்கு சித்தாந்த ரீதியாகவும் எவ்வளவோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அனைவரும் அர்ச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஜிஆர் ரேஷியோ, உயர்கல்வி படிப்பில் வந்து பெண்கள் சேர்ற விகிதத்தெல்லாம் உயர்த்தியிருந்தார். ஆனால் அது எதுவும் மக்கள்கிட்ட எடுபடலை. மக்கள்கிட்ட வந்து இந்த சினிமா பாணி அரசியல் தான் எடுபடுது. இவன் அவனை திட்டான், அவன் இவனை திட்டானா நம்ம அவனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்க சொல்கிறாங்க, டிவிகேக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டாலின் வந்து வெறும் 10,000 ரூபா தான் கேஷ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாராமா, அதனால ஓட்டு போட்டாங்களாமா. அவன் என்ன சொல்கிறது, ஸ்டாலின் அவர்கள்லாம் அவ்வளோ காலமாக எதிர்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்தவர், அவர் செலவு இல்லாமல் அரசாங்கம் பார்த்துக்கும். ரெண்டாவது, அவர் போய் ஏடிஎம்ல இன்னும் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாரா? அவங்களுக்குன்னு ஆடிட்டர் இருப்பாங்க, கணக்கு வழக்கு பார்ப்பாங்க, கடைசியாக கணக்கு வழக்கு அப்படி வந்திருக்கும், அதை சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன நினைப்புன்னு சொன்னால், ஸ்டாலின் 10,000 தான் இருக்குன்னு போய் சொல்லிட்டாரு. மக்களுக்கு அரசியல்வாதிகள் என்றாலே வந்து மூளை இல்லாதவர்கள், அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு தான் நினைப்பு. ஆனால் மக்களுக்கு கேட்காமலே நல்லது செஞ்சவங்க அரசியல்வாதிங்க தான். எல்லாருக்குமே ஓட்டு பிறப்பின் அடிப்படையில் இல்லாமல் அனைவருக்குமே ஓட்டு கொடுத்தது யார்? அரசியல்வாதிகள் தான். பெண்களுக்கு சொத்துரிமை கேட்காமலே கொடுத்தது யார்? அரசியல்வாதிகள் தான். இன்றைக்கி அனைவரும் அர்ச்சகராகலாம், சமத்துவபுரம் இதெல்லாம் கட்டினது யார்? அரசியல்வாதிகள் தான். கலைஞர்கிட்ட போய் எங்கள் பிள்ளைகளுக்கு பஸ் பாஸ் கொடுங்கன்னு யாராச்சும் கேட்டாங்களா? ஏன் கொடுத்தாரு? அதெல்லாம் கொடுத்தா தான் முன்னேற முடியும். குழந்தைகள் படிப்பு, மனித வளத்தை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டால் தான் தமிழ்நாடு முன்னேறுன்னு மனித வளத்தில் கவனம் செலுத்தினார் தலைவர் கலைஞர். இவங்கள்ட்டலாம் அந்த மாதிரி எந்த திட்டமுமே கிடையாது. திமுகவை திட்டம்னா குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு இருக்குது, அதை வச்சே நம்ம காலத்தை ஓட்டிடுவோம், நமக்காக வேலை பார்க்க அதிமுக தொண்டர்களை கூட்டிகிட்டு வந்துடுவோம், நம்ம நல்லா ஜம்முன்னு இருக்கலாம். இவங்க செய்கிறதே அப்படி தான் இருக்குது. மக்களெல்லாம் உண்மையிலே சினிமா பைத்தியம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறது செய்கிறதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒரு இதே கிடையாது. விஜய் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து அடுத்த தடவை வேறு ஏதாச்சும் எழுதி கொடுப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி கூட எழுதி கொடுப்பாங்க. மின் வெட்டாம், கரண்ட் கட்டாம், என்னையே குறை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணனே ஒரு கரண்ட் தாங்கிறது அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் எல்லா பையிலும் விசில் அடிப்பான் போல இருக்கு. உங்கள் கூட்டத்துக்கு வரவன் விசில் அடிப்பான். நீங்கள் ஒரு 5000 பேருக்கு தான் பாஸ் கொடுக்குறீங்க, அவன் வேணா அங்கே வந்து விசில் அடிப்பான். உங்களை நேரில் பார்த்தா ஒரு சந்தோஷத்தில், அந்த போதையில் மக்கள் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அரசியலே தெரியாத மக்கள், அரசியலை வேண்டான்னு நினச்ச மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு இப்போ உன்னிப்பாக அவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க, அரசியல் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தா, டேமு 85 மீட்டர் ஆழத்துக்குள்ளே போய் டேமை ஆராய்ச்சி பண்ணுவோம். எனக்கு தெரியும், நானே ஒரு கரண்ட் தான், அடுத்து எழுதி கொடுக்குறாள் அப்படி தான் எழுதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நானே ஒரு கரண்ட் தான், தமிழ்நாட்டுக்கு எதுக்கு கரண்ட் அப்படின்னு கூட எழுதி கொடுப்பாங்க, விசில் அடிப்பாங்க போல இருக்கு. அதனால் பதவி அப்படிங்கிறது ஒரு பொறுப்புணர்வு. அந்த பொறுப்புணர்வு வரும்போது பணிவு வரணும், மக்களுக்காக வேலை செய்யணும், சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துக்க கூடாது. என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், அந்த பிரச்சனைக்கு நம்மள்ட்ட இருக்க பதில் என்ன அப்படின்னு பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்களோட தொடர்பில் இருக்கணும். வெறும் ரீல்ஸ் போட்டு மக்களோட தொடர்பில் இருப்போம்னு நினச்சா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் இழிச்சாவே கிடையாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி சினிமா பைத்தியம் கிடையாது. ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். அவங்க நினச்சா உடனே தூக்கி எரிஞ்சிருவாங்க. நீங்கள் வந்து மக்கள்லாம் சினிமா பைத்தியம், அதனால் நம்ம வந்து சினிமாக்காரங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி நீண்ட காலம் அரசியலில் நின்ற முடியும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காது. மக்கள் இன்றைக்கு உங்களை கோபுரத்தில் ஏற்றிருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு எழுதி தரதை அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக கீழே இறக்கிடுவாங்க. நீண்ட காலமெல்லாம் உங்கள் அரசியல் நிலைக்காது, மக்கள் சீக்கிரமே புரிஞ்சுக்குவாங்க. அதனால் முதலமைச்சர் பதவி, அமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும். நன்றி, வணக்கம்.